அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கன்னி. இது வந்து நிலத்தத்துவத்தோட ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த கன்னி லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம் தான். கடகராசி. அதாவது கன்னி ராசி அப்படின்னு கேட்டுட்டாலே, ஒரு ஆசைகள் நிறைவேறணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு பணம், காசு இல்லைனாலும், அந்த குழந்தைங்களோட சிரிப்பு சத்தம் கேட்டாலே போதும் சந்தோஷமாயிடுவாங்க. இல்லன்னா அந்த குழந்தை வந்து பேசுற பேச்சு கேட்டாலே நம்ம சந்தோஷமாயிருவோம். அப்போ அந்த மாரி உள்ள தெய்வம் யார் அப்படின்னா, சென்னையில அரக்கோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய நெமிலி அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரி. அப்ப இந்த அம்பாள் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குட்டி. நம்ம கட்டை விரல் சைஸ்க்கு தான் இவங்க இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து எப்படி நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு அவரு வந்து மடாதிபதி. ரொம்ப தீவிர பக்தர் இருப்பாரு. அவரு கனவுல வந்து தோன்றி, "இது மாரி நான் வரேன். என்ன வச்சு நீ வழிபாடு பண்ணு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்பாள். இவரும் என்ன பண்றாரு, 3 நாள் போய் போய் பார்க்குறாரு. ஆத்துல போய் போய் தேடுறாரு. வரவே இல்ல. அவர் வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு, "அம்மா என்ன இவ்ளோ சோதிக்கிறியே" அப்படின்ட்டு. 3ஆம் நாள் போய் கடல்ல போய் அந்த ஆத்துல போய் குளிக்கிறாரு. கூடையிலேருந்து அந்த அம்பாள் வந்து வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அது மாரி நம்மள வந்து ரொம்ப சோதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்கு. என்னால ஜெயிக்கவே முடியல. யாருமே எனக்கு சப்போர்ட்டே குடுக்கல அப்படின்றவங்க, இந்த பாலா திரிபுர சுந்தரிய போய் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நல்லாருக்கும். அது எப்ப போகணும்னா, பூச நட்சத்திரத்தன்னைக்கு போகணும். போறப்ப என்ன வாங்கிட்டு போணும், அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் அல்லது பொம்மை இது மாரி வாங்கி கொண்டு போய் குடுத்தீங்கனாலே, உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.